ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் டே 1 பேசிக் எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். லைன்ஸ் எப்படி போடுறது, டாட்ஸ் எப்படி போடுறதுன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்துகிட்டு இப்படி பாக்ஸ் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு நார்மல் லைன் பார்க்க போகிறோம். லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஓரளவு டிசைன்ஸை கவர் பண்ணிடலாம். ஸோ லைன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே முடிக்கணுமோ அங்கே தான் உங்கள் மெஹந்தியை நீங்கள் வைக்கணும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் போடணும் லைன்னு. அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் போட்டிங்கன்னா இது ராங். ஓகே, இங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணுமோ அங்கே தான் நீங்கள் வைக்கணும். லைட்டாக லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணி நீங்கள் இப்படி வைங்க. ஓகே, நான் ரொம்ப லிஃப்ட் பண்ணிட்டனால இப்படி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்த நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு நீங்கள் எங்கே முடிக்கணுமோ அங்கே வச்சிட்டிங்கன்னா லைன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, திக் லைன் வரைகிறக்கு இதே மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டுட்டு இங்கே கேப் இருக்குதுல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் ஹை ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஓகே, 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. 2 லைன்ஸ் கிட்ட கிட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கேப்ஸ் இருக்கும்ல, அதை நீங்கள் இப்படி ப்ரெஷர் கொடுத்து இப்படி பண்ணுங்க. ஓகே, இப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷேக் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, இப்படி கலர் அடிச்சிங்கன்னா அது ராங். எப்படி பண்ணணுன்னா 2 லைன்ஸ் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு இடையில் நீங்கள் இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணணும். ரெண்டு லைன்ஸ் போடுறீங்க, ஹை ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணுறீங்க. ஓகே, இப்படி போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வேவி லைன் பார்க்கலாம். வேவி லைன்ஸ் எப்படி போடணுன்னா இந்த மாதிரி போடணும். ஓகேவா? வேவ்ஸ் மாதிரி இருக்குதுல்ல, இதுதான் வேவி லைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லாண்டிங் லைன்ஸ் பார்க்கலாம். ஸ்லாண்டிங் லைன்ஸ் மீன்ஸ் அந்த கிரிட்ஸ் செக்ஸுக்கெலாம் நீங்கள் போடுவீங்க. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸே போடுறீங்கள்ல, அதை 2 சைடும் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். இப்படி க்ராஸாக லைன்ஸ் போடுற மாதிரி. ஓகே, இப்போ இந்த சைடு ஓகே. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இதுவும் நம்ம பாக்ஸ் மாதிரி போடுவோம். ஸோ ஸ்கொயர் பாக்ஸ் எடுப்போம்ல, அந்த மாதிரி போடுவோம். ஸோ வெர்டிக்கல் லைன்ஸும் நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மாடலுக்காண்டி ஒரு 4 இது போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லைன்ஸ் ஈஸியாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் லைன்ஸ். ஜிக்ஸாக் லைன்ஸ் எப்படின்னா இப்படி ஃபாஸ்ட்டாக போடணும். குட்டி குட்டியாகவும் போடலாம், இல்லை நீங்கள் பெருசாகவும் இப்படியும் போடலாம். ஓகே, பட் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி ஜிக்ஸாக் லைன்ஸ் போடுவாங்க. அது 2 விதமாகவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இதையும் நம்ம கிரிட்ஸில் போடுவோம். இது பேப்பரோட டச் ஆகலாம். ஓகே, ஸோ லைன்ஸ் எல்லாம் பேப்பரோட டச் ஆகக்கூடாது. இது பேப்பரோட டச் ஆகலாம். ஜிக்ஸாக் லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டாட்ஸ் பார்க்கலாம். டாட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கலர் அடிக்கக்கூடாது. இது ராங். உங்களுக்கு எந்த இடத்துல டாட் வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கோங்க. கோனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா டாட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல டாட் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் டாட். இதில் நீங்கள் ஸ்மால் டாட் எப்படி போடணுன்னா
இப்போ லைக் இந்த மாதிரி இருக்குன்னா குட்டியாக ப்ரெஷர் வந்து இவ்வளோ தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து டாட்ஸ் வந்து அழகாக இருக்கும். லைக் ஒரு லைன் போட்டு அதில் குட்டி குட்டியாக வைக்கணும் டாட்ஸ். லைட் ப்ரெஷர் தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிக் டாட்ஸ். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஹை ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகே, ஜஸ்ட்டு கோனை வைக்க போகிறீங்க ஒரு ஹை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு கனெக்டட் டாட்ஸ் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். கனெக்டட் டாட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைனும் இனி எலமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு ஷேப்பில், அந்த இதில் நீங்கள் டாட்ஸ் வைக்க போகிறீங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பிக் சைஸ் டாட் வைக்கிறேன், அடுத்து ஒரு ஸ்மால் டாட். ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரில் தான் அது பிக்காக ஸ்மாலான்னு இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக அதை போடுங்க. ஓகே, இப்போ லைக் ஏதாவது வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப்போ இல்லை எதுலையாவது நீங்கள் வந்துட்டு டாட் வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பிக் டாட் வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்மால் டாட், இங்கே ஒரு பிக் டாட்னா இங்கே ஒரு ஸ்மால் டாட், இங்கே ஒரு பிக் டாட். ஏதாவது ஒரு ஷேப்புக்குள்ளே போட போகிறீங்கன்னாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஜிக்ஸாக் ஸ்மால் டாட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஸ்மால் டாட்ஸ் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வைக்க போகிறீங்க. சேம் அதே தான் போட போகிறேன், இதே மாதிரி தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதிலே பிக் டாட்ஸ்னால் இதே மாதிரி லைன் போட்டு பெருசு பெருசாக டாட்ஸ் வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? எல்லோரும் வந்துட்டு இதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 12 எலமெண்ட்ஸும் நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாமே ஈஸியான ஒன்று தான், நீங்கள் நல்லா பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 12 எலமெண்ட்ஸும் நான் வந்து உங்களுக்கு டக்குன்னு அந்த வீடியோஸில் வந்துட்டு ஒரு எந்த அளவுக்கு டைம் கொடுத்து போடணுமோ அந்தளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இப்போ நார்மல் லைன் எடுத்தால் ஒரு 10 தடவை போடுங்க. திக் ஆர் போல்ட் லைன்ஸ்னால் ஒரு 10 டைம்ஸ், வேவி லைன்ஸ் ஒரு 10 டைம்ஸ், இந்த மாதிரி நீங்கள் 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே.